நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அரசு அனைத்து மகளிர்கிட்டையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அதை வச்சு உங்க வீடுகளுக்கு என்ன மின்சாதன வசதி தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சொன்னா அதை செஞ்சு காட்டுவாரு. அதை செய்யணும்னா வர்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியில 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கதிரவனை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? ஒன்னே ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. நம்ம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். 5 வருஷத்துல இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். மீண்டும் 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தேர்தல். இதுல தமிழ்நாடு நாம ஜெயிச்சு காட்டணும். டெல்லி தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத, தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறத இந்த தேர்தலை நிரூபிச்சு காட்டுவோம். செய்வோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு திரு கதிரவன் அவர்களுக்கு குறைஞ்சது வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கிறீங்க. 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அவங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுப்பார்.